அனைவருக்கும் வணக்கம். 5/12/2024 அன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். மகாராஷ்டிராவின் புதிய முதல்வராக திரு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் 3வது முறையாக தேர்வாகியுள்ளார். நவம்பர் 20 தேர்தல் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவின் ஆளுநராக தமிழகத்தைச் சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உள்ளார் என்பதும் சிறப்பு செய்தியாக உள்ளது. விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலத்திற்கான விருதை தமிழ்நாடு பெற்றது. இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற 14வது சர்வதேச விளையாட்டு கருத்தரங்கில் இந்த விருதை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை பெற்றுக்கொண்டது. இது புதுடெல்லியில் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தேசிய விருதை குடியரசுத் தலைவர் அவர்கள் சென்னையை அடுத்த பம்பளைச் சேர்ந்த கவிதா அவர்களுக்கு வழங்கினார். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது கொதிகலன்கள் மசோதா 2024. இது மாநிலங்களவையில் நிறைவேறியுள்ளது. இதற்கான சிறப்பு அம்சங்கள் பார்த்தோம்னா, கொதிகலன்களின் ஒழுங்குமுறை, நீராவி கொதிகலன்கள் வெடிக்கும் அபாயத்திலிருந்து உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாத்தல், கொதிகலன்களில் பணியாற்றும் நபர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது. இதில் கொதிகலன் என்று சொல்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாய்லர் தான் நம்ம கொதிகலன்னு சொல்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்வை மாற்றுத்திறனாளி மகளிருக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா முதல் முறையாக அடுத்த ஆண்டு முதல் நடத்துகிறது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது செய்தித்தாளில் இடம்பெற்றுள்ள முக்கிய ஆளுமைகளில் தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் நா. முருகானந்தம். இவர் தமிழகத்தின் 50வது செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.